ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கமெண்டோட ரிப்ளை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து நம்மளோட வீடியோஸ்க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கமெண்ட்ஸ் வருது. ஆனால் பண்ணுறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் எல்லாத்துக்கும் லைக் போடுவேன். தனியாக வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு. அந்த வகையில் இப்போது நமக்கு தெரியாத ஒருத்தவங்க, அதாவது அவுட் சைட் பப்ளிக் கிட்டேருந்து ஒரு கமெண்ட் வந்து இருந்தது. கமெண்ட் பண்ண ஐடி வந்து வேணி WANWAYNE8383 அப்படின்னு இருக்குது. எனக்கு அது என்னோடய காண்டாக்டில் இருக்கவங்க மாதிரி தெரியல. நேம் பார்த்தா கண்டிப்பாக அவுட் சைட் பப்ளிக் கிட்ட தான் வந்திருக்கு. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, சிஸ் கேன் யூ ப்ளீஸ் ஷேர் ஹவு டு க்ளீன் பேபி நோஸ் இஃப் தே ஹேவ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து 6 மாதம் முதல் 5 வயது வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கார மருந்து வீடியோ. அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தான் டிலே பண்ணிட்டேன் ரொம்ப. ஃபஸ்ட்டு சிஸ்டர், ரொம்பவே சாரி. நான் வந்து அப்போவே அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டேன், தேங்க்யூ ஃபார் யூர் வேல்யூபிள் கமெண்ட். கண்டிப்பாக வந்து நான் அதை கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன்ட்டு. நான் ஏன் கமெண்ட்லேயே இதோட ஆன்சர் சொல்லலை அப்படின்னா, டீட்டெயிலாக பேசி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினச்சேன். அவங்க எதனா ஒரு எமர்ஜென்சியில் கேட்டிருந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ அவங்க குழந்தைக்கு மேபி கோல்டு இருந்து அப்படி கேட்டிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சிஸ்டர், அதுக்கு ரொம்ப சாரி. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமேவும் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், இல்லை நம்ம வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் லைக்ஸை தாண்டி ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் வருதுன்னா அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதனால் எல்லோரும் இதுக்கப்புறம் உங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு, நம்ம வீடியோவை பற்றி உங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அதை படிக்கும்போது. இப்போது அவங்க கேட்ட கொஷினோட ஆன்சர் வந்து நம்ம பார்த்துடலாம். அவங்க வந்து நார்மலாக பேபிஸ்க்கு கோல்டு இருக்கும்போது நோஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படி தான் கேட்டிருந்தாங்க. பாப்பாவோட வயசு அதை எதுவுமே சொல்லலை. நான் வந்து காமனாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ நார்மலாக பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு வயசு 1.5 வயசு வரைக்குமே நம்ம எப்படி நோஸ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, கோல்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நார்மல் டைமில் குளிச்சுட்டு வந்த உடனே, எப்போவுமே குளிச்சுட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே எஃபெக்டிவ். ஏன்னா குளிச்சுட்டு வந்தோடனே தான் மூக்கில் தண்ணிலாம் எப்படியோ போயிருக்கும், கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். அப்போ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரையாக இருக்கும்போது க்ளீன் பண்ணிங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே வலிக்கும். 1 வயசுலேருந்து 1.5 வயசு வரைக்குமே குழந்தைங்க குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு நைஸ் கிளாத்து, குழந்தைங்களுக்குன்னு வந்து இப்போல்லாம் மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்களா அது, இல்லைனா நீங்கள் நார்மல் காட்டன் கிளாத் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து சுருட்டிக்கோங்க. எப்படின்னா, இதுமாரி ஒரு கிளாத்தை நான் வந்து ஒரு கர்ச்சீஃபில் காட்டுறேன். இந்த மாதிரி கிளாத் எடுத்திங்கன்னா அதை வந்து இப்படி நல்லா க்ராஸாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தின்னாக இப்படி ஒரு போர்ஷன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து மூக்கு, காது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது குளிச்சுட்டு வந்தோன்னா காதில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது காதை சுற்றி இருக்க தண்ணி, சோப்பு அந்த மாதிரி எதனா போயிருந்தால் வந்துடும். மூக்குமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அழுக்கு வந்துடும். சில குழந்தைங்க வந்து மூக்கில் இந்த மாதிரி விடும்போது தும்பிடுவாங்க. தும்பும்போது இன்னும் மூக்கில் எதனா அழுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளியில் வந்துடும். கோல்டு இருக்க டைம்லேயும் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே இந்த மாதிரி பண்ணுங்கள். சப்போஸ் குளிச்சுட்டு வரல, ஒரு நார்மல் டைமில் ரொம்ப சளி அந்த மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுல, இதே டெக்னிக்கை அந்த துணியை ஈரமாக நினச்சிட்டு க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாவே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மருந்து கொடுக்க மாட்டாங்க. 1 வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் போடுறப்ப பேராசிட்டமால் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மிஞ்சி கோல்டு இருக்குன்னா கோல்டு ட்ராப்ஸ் வந்து கொடுப்பாங்க. கூடவே நேசல் ஸ்ப்ரே கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த சலைன் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதே மாதிரி எடுத்திங்கன்னா அழுக்கு வந்துடும், சளி இருந்தாலும் வந்துடும். 1 வயசுக்கு அப்புறம் இருக்க குழந்தைங்க, 1 வயசுன்னு இல்லை, அவங்க கொஞ்சம் வந்து குழந்தைங்கனாவே ரொம்ப அப்படி இலகுன மாதிரி சாஃப்டாக இருப்பாங்களே, அது இல்லாமல் கொஞ்சம் அவங்க திடமாக, அதாவது உட்காடுறாங்க, அந்த பிடிச்சிட்டு நடக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும் போது அந்த ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணலாம்னா, மூக்கில் வந்து ஊதி சளி எடுக்கலாம். எப்படின்னா, ஒரு மூக்கில் இந்த மூக்கில் இப்போ ஊதுனீங்கன்னா நம்ம வாய் வச்சு ஊதும்போது இந்த மூக்கு வழியாக சளி வந்துடும். அதே மாதிரி இந்த மூக்கில் ஊதுனீங்கன்னா இந்த மூக்கு வழியாக சளி வந்துடும். நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப குட்டி பாப்பாங்களுக்கு பண்ணாதீங்க. ப்ரீடம் பேபி இல்லை பிறந்த குழந்தை அந்த மாதிரி குட்டி பாப்பாங்களுக்கு வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் பாப்பா வந்து ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க, உட்காடுறாங்க, நடக்கிறாங்க, இல்லை 1 வயசுக்கு அப்புறம்
இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டர், நீங்கள் கேட்ட கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நார்மல் டைம்லையும் சரி, கோல்டு இருக்க டைம்லையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். நான் என்னோடய 2 குழந்தைங்களுக்குமே இப்போ வரைக்கும் இதான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள எல்லாத்துக்கும் பழக்கிடுங்க. தண்ணி வந்து இந்த சுடு தண்ணி, சில பேர்லாம் சுடு தண்ணியே கொடுத்துட்டு இருப்பாங்க எப்போவுமே. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே இப்போ 6 மந்த்தில் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது சூடு பண்ணி தண்ணியை ஆற வச்சு தான் கொடுக்கணும். ஒரு வயசு வரைக்குமே அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் நார்மல் நம்மளோட நம்ம குடிக்கிற நார்மல் வாட்டருக்கு பழக்குங்க. அந்த மாதிரி எங்கன்னா போனால் வந்தாலும் நம்மளும் தண்ணி கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து சேஃப் தான். பாப்பாவுக்கு வந்து சப்போஸ் முடியாத டைமில் அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துகிட்டு போகிற தண்ணி குடிக்கலாம். இல்லை நார்மலாக தான் இருக்காங்கன்னா அந்த தண்ணிக்கு பழக்குங்க. வெளியில் சில பேர்லாம் வெளியில் எங்கேனா தூக்கிட்டு போனால் குளிக்க வைக்க மாட்டாங்க, அந்த தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. குழந்தைங்கள வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பழக்கி வளங்க. நான் என்னோடய ஃபஸ்ட் பாப்பா அப்படி தான் வளர்த்தேன். செகண்ட் பாப்பாவும் இனிமேல் அப்படி தான் வளர்ப்பேன். பாப்பாவுக்கு இப்போ 4 மந்த்து தானே ஆகுது. பாப்பாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் எல்லாத்தையும் பழக்கி தான் நான் வளர்ப்பேன். அதுவே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா க்ரோ பண்ண வைக்கும். டக்குன்னு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. சப்போஸ் குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் எப்படின்னா உடனே மருந்து கொடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்க மெடிசன்ஸ், கை மருந்தே வந்து ட்ரை பண்ணுவேன். முடியாத பட்சத்துக்கு தான் ஒரு 1 வீக் 10 டேஸ் மேலே போகுது, அந்த மாதிரி டைமில் தான் மருந்து கொடுக்குவேன். வீட்லேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மஞ்சத்தூள், பெப்பர் தூள் போட்டு பால் கொடுத்துருவேன். டெய்லி நைட்டு மஞ்சத்தூள், பெப்பர் தூள் போட்டு பால் கொடுப்பேன். அதுவே உண்மையாக சொல்ல போகணுன்னா அதுவே சரி பண்ணிடும். ஒரு 1 வீக் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அதுவே சரியாயிடும். 1 வயசு மேலே பாப்பாங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடை தள்ளி ஃபார்முலா கிடையாது, பிரெஸ்ட் ஃபீடை தள்ளி பேக்கெட் பால் இல்லை பசும்பால் பாப்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மஞ்சத்தூள், பெப்பர் தூள் போட்டு பால் கொடுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துக்கு வெத்தலையில் பேபி விக்ஸ், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கற்பூரை போட்டு காய்ச்சி இது 2த்தில் எதுனா ஒன்று வெத்தலை மேலே தேய்ச்சிட்டு அதோட பாட்டம் போர்ஷனை கேண்டில் இல்லைன்னா அகல் விளக்கு இதில் லைட்டாக காமிச்சிங்கன்னா லைட்டாக சூடு, நம்ம கை பொறுக்கிற சூடு, அந்த மாதிரி சூடு இருக்கும்போது குழந்தை நெஞ்சு அப்புறம் முதுகு, குழந்தைங்க தூங்கும்போது இதை அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நெஞ்சு சளிக்கு கண்டிப்பாக அதுவே நல்லா கேட்கும். இது இல்லாமல் இன்னொன்னா தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயில் லைட்டாக ஒரு பிஞ்ச், ரொம்ப குட்டி பிஞ்ச் கற்பூரம் போட்டு அடுப்பில் வந்து காய்ச்சி, இதெல்லாம் நம்ம அம்மா டைம்லேருந்தே நமக்கு பண்ணியிருப்பாங்க. அடுப்பில் காய்ச்சி அது லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தோடனே பாப்பாவோட நெஞ்சு, முதுகு, நெத்தி, மூக்கு, கழுத்து, அண்டர் ஆர்ம்ஸு, உள்ளங்கால் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி நல்லா ரப் பண்ணி சூடு பறக்கிற அளவுக்கு நல்லா ரப் பண்ணிவிட்டு நல்லா இதமான ட்ரெஸ்ஸாக போட்டு தூங்க வச்சிங்கன்னா இதுவுமே கோல்டு கேட்கும். இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, கஷாயம் கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கஷாயம் என்னென்னா, கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் நல்லா இடித்து 1 கிளாஸ் தண்ணியில் ஊற்றி அதை நல்லா 1/2 கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டிட்டக்கப்புறமா அது ஒரு பாலாடை இல்லைன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் என் பாப்பாவுக்கு இதுதான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் சரியாகாத பட்சத்துக்கு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு 70% இதுலேயே சரியாயிருக்கு. இது வரைக்கும் அவளோட இந்த 3 இயர்ஸில் அவளுக்கு வந்த கோல்டு 70% எனக்கு வந்து இந்த முறையிலே வந்து சரியாயிடுச்சு. ஒரு சில டைம்ஸ் தான் இந்த ரொம்ப கோல்டாக இருக்கிற டைம், இந்த மழை, பனி இந்த மாதிரி டைமில் தான் அது தள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ட்ராப்ஸ் வாங்கிலாம் கொடுத்துருக்கேன். நான் பாப்பாவுக்கு இது வரைக்கும் நெப்பு வந்து வச்சதே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு 2-3 டைம் பாப்பா கோல்டு ஹெவியாக இருக்க டைமில் இதே மாதிரி கோல்டு இன்னும் ஒரு 2 டேஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நெபுலைசர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து வச்சது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளார நான் எதனா பண்ணி சரி ட்ராப்ஸ் கொடுத்தாலும் அதை தள்ளி இந்த மாதிரி வைத்தியம்லாம் வீட்டில் கண்டினியூஸாக பண்ணி கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன். பாப்பாவுக்கு நான் இது வரைக்கும் நெப்பு வச்சதே இல்லை. 1 வீக்கை தாண்டி நான் வந்து மருந்து கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளார சரி பண்ணிடுவேன். நான் என் 3 இயர்ஸ் பாப்பாவுக்கு இதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் பாப்பாங்களுக்குனா இந்த மாதிரி கோல்டு பிடிச்சிதுன்னா நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கொஷின் கேட்ட சிஸ்டர் ரொம்பவே தேங்க்யூ. ஏன்னா இது இன்னும் சில பேருக்குலாம் கூட மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் யாருன்னா இதை தள்ளி இன்னும் நல்ல எஃபெக்டிவான மெடிசன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நம்ம கமெண்ட்ஸ் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கீப் சப்போர்ட்டிங் நம்ம சேனலில் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ்
எல்லாமே கண்டினியூஸாக வரும். தொடர்ந்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.